சேனல். எங்கள் தங்கச்சி ஆராத்தியாவுக்காக குலதெய்வ கோயில்ல பொங்கல் வைக்க போறோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம கோயில பார்க்கலாம். இந்த பொங்கல் வைக்கிறோம். இந்த அப்பா இருக்கா என்ன இந்த அப்பா அங்க ராஜா இருக்காரு. இது பெரிய மாச்சு இந்த அத்தை யா கையில சொல்லலாம் அந்த போசாரியா காட்டு இதுதான் எங்க குலதெய்வ கோயில், கருப்பசாமி கோயில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு ஆல்ரெடி நம்ம வீட்டு குட்டி நைனிகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு செல்லக்குட்டி ஆராத்தியாவுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக குலதெய்வ கோயிலுக்கு பொங்க வைக்க தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த குலதெய்வ கோயில் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ நாங்கள் நடந்து போகிற தூரத்தில் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து வழி வழியாக பரம்பரையாக கும்பிட்டு வர்றது கருப்பசாமி கோயில் தான். இந்த கோயிலில் தான் பொங்க வைக்கிறோம். பொங்க வைக்க போகிறோம். இவங்களுக்கு தான் நேர்த்திக்கடன். கருப்பசாமி கோயிலில் பொங்க வைக்க போகிறோம். சொல்லுங்களே சொல்லுங்க எல்லாத்துலயும் பொங்க வேணுமா பிள்ளைக்கு? பொங்கல் சாப்பிடுமா? இங்க பாருங்களே, நல்லா இருக்கீங்க இன்னைக்கு. பேசுங்களே, பேசுங்க. இங்க பேசுங்க. பொங்கல் சாப்பிட வந்தேனுங்க. ஆரத்தி, பொங்கல் சாப்பிடுமா? பொங்கல் வேணுமா பிள்ளைக்கு? பொங்கல் வேணும். ஆராத்தி போய்க்கிறியா? மாட்டா எடுக்கல. அப்பா கொடுத்தாங்க. சரி, ரெண்டு பேர் வச்சிருக்கோம். ஆராத்தியா ஹாய் சொல்லுங்க. ஹாய். இப்போ நம்ம ஒரு வழியாக பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. ஸோ இனி அடுத்து நம்ம செய்ய இருக்கிறது பூஜை பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் பொங்கல் பானை எடுத்துகிட்டு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். எங்களோட இந்த குலதெய்வ கோயில் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சின்ன கோயில் ஒன்று தான். குறிப்பிட்ட சில குடும்பங்கள் மட்டும்தான் இந்த கோயிலில் வந்து தொடர்ந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. சில விழா காலங்கள், திருவிழா டைமில் எல்லாரும் வந்து சாமி கும்பிடுவோம். எப்படி இருந்தாலும் இந்த கோயில் கருப்பசாமி ரொம்ப சக்தி வாய்ந்த குலதெய்வம்னு சொல்லி இந்த கோயிலில் வழிபடுற எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ நம்புறனால நாங்கள் எல்லாருமே நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா எதுவும் நேர்த்திக்கடன் வச்சாலோ எல்லாமே சரியாக வந்ததும் நாங்கள் கண்டிப்பாக ஒரு பொங்கல் வச்சு பூஜை பண்ணுறதை வளமையாகவே வச்சு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி அது பலன் கிடைக்கிறதா எல்லாரும் நம்புகிறோம். இப்போ நம்ம கோயில் பூசாரி பூசையெல்லாம் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. பொங்கல் வச்சு முடிச்சாச்சு தானே, அதனால அவர் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தனித்தனியாக பொங்கல் பிரசாதம் வச்சு தனித்தனியாக எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி ஒரு படையல்னு போடாமல் மொத்தமாக நிறைய படையல் எல்லாம் போட்டு இந்த பூஜையை வந்து ரொம்ப விசேஷமாக அவர் செஞ்சு கொடுத்தாருன்னே சொல்லலாம். நல்லா நினச்சி சுட்டுது கழனி.
நாங்கள் பிடிச்சி மொழிஞ்சு வைங்க. நல்லா பார்க்குது. ஆமா. ஒரு வழியாக நாங்கள் இப்போ கோயிலில் பூஜையெல்லாம் நல்லபடியாக பண்ணி முடித்தாச்சு. இதோட நம்ம வீடியோ முடிக்கிற நேரமும் வந்தாச்சு. நீங்கள் நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கோயிலை பற்றின சின்ன விளக்கம் ஒன்று இந்த கோயில் பூசாரி உங்களுக்காக தருவார். நாங்களும் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்த பிறகு கோயில் பிரசாதம், பழங்கள், பொங்கல் எல்லாம் நாங்களும் சாப்பிட்டு அங்கே சுற்றியுள்ள எல்லாரோடையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். பொங்கல் உண்மையிலுமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பொங்கலெல்லாம் நல்லா சாப்பிட்டு இதோட பூஜையும் முடிச்சுட்டு எங்கள் வீடியோவையும் நாங்கள் முடிக்க போகிறோம். ஸோ நீங்களும் மறக்காமல் கெண்டி பொண்ணு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பியும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய். தலம் வெங்கடாசலம், கதிவேகங்காணி, வீரப்பன், துரசாமி, தங்கையா, பொன்னமலம், சித்திரசேகரன் தலைமறை. நாதன் நதிசன் இப்போ பரம்பரை அவங்க பரம்பரையும் போகுது. இந்தியாவிலேருந்து நம்ம இலங்கை, ஸ்ரீலங்கா, கெங்கால மத்தியானம் 695 ஸ்தானத்தில் அடி வைக்கிற நேரம் தெய்வமும் இல்லை, கோயிலும் இல்லை, எந்த ஒரு மக்களும் இல்லை. மருத்தூர்லேருந்து காட்டு திசையை அழித்து வர்ற நேரம் பூதங்கள், பிசாசுகள், பேய்களாக பகல் பொழுது பஞ்சம் பொழிச்சிருக்கு. பஞ்சம் பொழைச்சி மாலை பொழுதில் நாங்கள் நித்திரை கொள்கிற நேரம் பூதம், பிசாசுகள், பேய்கள் ஒரு மக்களை மறைச்சிருமா. மறைச்ச பிற்பாடு காலை போல் பார்க்குற நேரம் ஒரு மக்கள் குறைஞ்சிருக்குமா. அதுக்கு பிறகு துக்கம் துயரத்தோடு பஞ்சம் முழக்க போயிடுவோமா. மறுபடி மாலை பொழுதில் உன்னுட்டு நித்திரை கொள்கிற நேரம் இந்தியா தேசத்தில் மதுரை மீனாட்சம் கோயிலையும் எங்கள் மக்கள் வணங்குது. பம்பாயிலையும் கோயில் வச்சு வணங்குது. தஞ்சாவூர், திருப்பதி, மதுரையிலையும் 3 ஊரில் மங்கலியம் செஞ்ச மக்கள் கோயில் வச்சு வணங்குது. மலையாள எல்லையிலையும் கோயில் வச்சு வணங்குது. வணங்கின சக்தி தான் காலி இங்கே தட்டி வச்சு போய் சேர்த்துருந்துச்சு.